வணக்கம் மக்களே. திமுகவில் இணையும் அதிமுகவின் டாப் தலை செம்மகுசியில் ஸ்டாலின் அவர்கள் காலியாகும் இபிஎஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இன்னும் சில மாதங்களில் நடைபெற போகும் சட்டமன்ற தேர்தலுக்காக கட்சிகள் அனைத்தும் தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ள இந்த சமயத்தில் மாற்று கட்சியினரை தங்கள் கட்சியில் சேர்க்கும் பணியும் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இதற்கான கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்களின் தலைமையில் ஒவ்வொரு தொகுதியிலும் இதற்கான விழாவும் நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்வில் முன்னிலை பெறுவது திமுக என்றே கூறலாம். அதிலும் முக்கியமாக திமுகவின் அரசியல் எதிரியான திமுகவை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் திமுகவில் இணைந்து வருவது இபிஎஸ்க்கு பாதகமாகவும் ஸ்டாலினுக்கு சாதகமாகவும் அமைந்துள்ளதுனே சொல்லலாம். அந்த வகையில் அதிமுகவில் இருந்து பிரிந்தவர்களை திமுகவில் இணைக்கும் பணியை செந்தில் பாலாஜி வசம் ஸ்டாலின் ஒப்படைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இபிஎஸ்ஆல் வெளியேற்றப்பட்ட பலருமே திமுகவில் இணைந்த நிலையில் அடுத்ததாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டனை இணைப்பதற்கான முயற்சியை செந்தில் பாலாஜி மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் கிடைத்துள்ளது. ஆனால் நடிகர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்தே அதிமுகவில் இருந்து வரும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் நடிகர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவை எதிர்த்த திமுகவில் இணைவாரா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. மேலும் திமுகவில் இணைவது போன்ற போக்கை காட்டினால் அதிமுக ஒன்றிணையும் என்று செங்கோட்டையன் நினைக்கிறார் என்றும் அவரின் ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். ஆனால் திமுகவை சேர்ந்தவர்கள் கூடிய விரைவில் செங்கோட்டையன் அவர்களை திமுகவில் இணைவார் என்ற நம்பிக்கையும் தெரிவித்து வருகின்றனர். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் திமுகவில் இணைவாரா இல்லையா என்பது இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. தேர்தல் நெருங்கும் இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் நிலைப்பாடு 2026ஆம் ஆண்டு தேர்தலை மாற்றியமைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அதிமுகவில் பாஜக தலைமை முதல் அதிமுகவின் முக்கிய புள்ளிகள் வரைக்குமே பலருமே எடப்பாடியிடம் பிரிந்தவர்களை ஒன்றிணைக்க பேச்சுவார்த்தைகள் நடத்தி வருகின்றன. வெளியே கூட்டணிக்காக அலையும் நேரத்தில் இவர்கள் கூட்டணி உருவாக்கி கொண்டால் அதிமுக வாக்கு சிதறாது என்றும் தெரிவித்துவிட்டனர். வருவதை வைத்து எதிர்க்கட்சியாக வந்தாலும் கூட இவர்களது கூட்டணி அறவே வேண்டாம் என எடப்பாடி அவர்கள் பிடிவாதமாக உள்ளார். அவரையும் இவர்கள் விடுவதாகவே தெரியவில்லை. நேற்று கூட ஓபிஎஸ் அவர்கள் கூறுகையில் மீண்டும் அதிமுக இணைவதற்கான பேச்சுவார்த்தை தினகரன் மற்றும் சசிகலாவிடம் நடந்து வருகிறது, கட்டாயம் இணையும் என்றும் தெரிவித்துள்ளார். வரும் நாட்களில் மனம் எடப்பாடி ஒத்துப்போகும் பட்சத்தில் இவர்களுக்கெல்லாம் புதிய பதவியும் காத்திருக்கிறது. குறிப்பாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு முதல்வருக்கு நிகராக பலரும் அமையுமாம். அவரை வைத்து தொடர் சசிகலா, எடப்பாடி பழனிசாமி என அனைவருக்குமே மவுசு இருக்கும் என கூறப்படுகிறது. நடிகர் விஜய் கூட்டணியை பெருமளவு எதிர்பார்த்து காத்திருந்த எடப்பாடிக்கு பெருத்த ஏமாற்றம்தான் கிடைத்ததுனே சொல்லலாம். மக்களே, இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.